ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, மங்களகரமான இந்த நல்ல நாளிலேயே உனக்கான ஒரு சுப மங்களகரமான செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். அடுத்தடுத்து பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் இனி எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க குணத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு தான் அதற்கேற்றால் போல வாழ தயாராகணும். தவறுகளை எல்லாம் தான் மேலே வச்சுக்கிட்டு தப்பு யார் செஞ்சான்னு கேட்கும்போது அமைதியாக இருப்பவர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தான் செஞ்ச தப்பை ஒத்துக்க மனசு இல்லாதவங்க எப்போ வேணாலும் அந்த தப்பை அடுத்தவங்க மேலே தூக்கி போட்டு அடுத்தவங்களை தப்புன்னு பழி போட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு சிலர் அப்படி இருப்பதால் தான் உன்னை எச்சரிக்கவே நான் வந்திருக்கேன். என் அன்பு பிள்ளையே, எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உனக்கான நல்லதை நான் நிச்சயம் செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதுமே உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் பற்றி யோசிக்கிற, உன்னை பற்றி ஒரு நொடி கூட நினைக்காதவர்களை நீ எதுக்காக ஒவ்வொரு நொடியும் யோசித்து நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிக்கிட்டே இருக்க? ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது. அதன் மீது கவனம் செலுத்து. உன் மனதை சிதைக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க 1000 விதத்தில் 1000 நாடகத்தை போடலாம். பொய்யானவர்களாக, அன்பானவர்களாக, பாசமுள்ளவர்களாக நடிக்கலாம். அவங்க அப்படியே இருக்கட்டும். நீ எப்போதும் அமைதியாக இரு. உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். சில விஷயங்களை இழந்தால் மீண்டும் கிடைக்கும். சில விஷயங்கள் மீண்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திரும்ப கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக தக்க வச்சுக்கோ. முதல் வாய்ப்பை இழந்துட்டீன்னா 2வது வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாதல்லவா? அலட்சியமாக இருந்து தப்பு செஞ்சுட்டு வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை இழந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதை பெற முடியாது தானே. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வாய்ப்பையும் நீ சரியாக தக்க வச்சுக்கணும். விதியின் வேகம் அதிகரிக்கும் போது பொறுமையின் தன்மையும் அதிகரிச்சுக்கும். எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பதட்டம் கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருந்து விட்டுப்போ. இந்த உலகத்தில் கடினமானது எதுவுமே கிடையாது. சரியான பயிற்சியோடு சென்று முயற்சியும் செய்யும் போது எல்லாமே உனக்கு சாத்தியமாகவே ஆகும். யார் மனசும் காயப்படும்படி நீ ஒருபோதும் எந்த விஷயத்தையும் செஞ்சிட வேணாம். உண்மையை சொன்னால் அவங்க காயப்படுவாங்க நினச்சி பொய் சொல்லி யாரையும் மகிழ்ச்சி அடைய செய்யாதே. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய் வெளிப்படும் போது நீ தான் தப்பான ஆளாக மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்னவோ மற்றவங்களுக்காக அவங்க நன்மைக்காக தான் நல்லதை செய்கிற. ஆனால் அது எப்படி உனக்கு எதிராக திரும்பும்னு சொல்ல முடியாதல்லவா? குளிர்காலத்தில் சூரியனை நேசித்தவங்க கோடை காலம் வெயில் காலம் வரும்போது அதே சூரியனை வெறுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பாரு, சூரியன் எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருக்குது. நீயும் மாறலை. ஆனால் காலமும் சூழ்நிலையும் மாறுது. அப்போனா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதும் வெறுப்பை கொடுப்பதும் காலமும் சூழ்நிலையும் செய்கிற வேலைகள்னு புரிஞ்சுக்கிட்டியா? இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சமாளிச்சுக்கிட்டு கவலைகளை சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கஷ்டத்தையோ பிரச்சனைகளையோ கொடுக்க மாட்டேன். உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லார்கிட்டையும் ரொம்ப அதிகமாக நட்போ பழக்கமோ வச்சுக்கிட்டீங்கன்னா அது கூடிய சீக்கிரமே உனக்கு அவமரியாதைகளை வரவழைச்சிடும். அதனால் நட்போ பழக்க வழக்கமோ அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க உனக்கு துணையாக இருப்பாங்க, அடுத்தவங்க உனக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத. எப்போவுமே கடைசி வரைக்கும் உனக்கு நீ தான் துணை. உன் பிரச்சனைகளை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நல்லதை செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தை நான் உருவாக்கி தருவேன்னு சொல்லணும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. நீ என்னதான் எல்லாரிடமும் கருணை உள்ளத்தோடும் தாராள மனப்பான்மையோடு இருந்தாலும் நன்றி கெட்ட மனிதர்களுக்கு நீ எவ்வளவுதான் செஞ்சாலும்
அவங்க ஒருபோதும் நீ செஞ்சதை பெருசாக சொல்லவும் மாட்டாங்க, அவங்கள திருப்திப்படுத்தவும் முடியாது. அதனால் யாரையும் திருப்திப்படுத்தவோ யாரையும் சந்தோஷப்படுத்தவோ நினைக்காத. யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே விட்டுவிடு. சரியாக இருப்பதை விட கருணை வாய்ந்த மனிதாபிமானத்தோடு இருப்பது மிகவும் முக்கியம். அடுத்தவங்களுக்கு தேவையானது நீ சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமான அறிவுரை அல்ல, அக்கறையோட அவங்க சொல்கிறதை காது கொடுத்து கேட்கும் இதயம்தான். யாராவது அவங்க கஷ்டத்தையோ வருத்தத்தையோ வேதனையோ சொல்லும்போது கொஞ்ச நேரம் காது கொடுத்து அக்கறையாக கேட்டாலே அதுவே அவர்களுக்கு ஒரு மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்குமே செல்லமே. நீ வாழாத வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ ஆசைப்படுற வாழ்க்கை இன்னொருத்தர் வாழ்றான்னு மட்டும் யோசிக்கிறியே தவிர நீ வாழ்கிற வாழ்க்கையே கிடைக்காம எத்தனையோ பேர் உன்னை போல வாழ்கிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. அதனால் கிடைச்சதும் இனி கிடைப்பதும் கூட உனக்கு சொர்க்கம்தான். அதுவே சிறப்பானது நினச்சிக்கிட்டு உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை மன நிறைவோடு நேசித்து வாழப்பழகு. உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரே மரத்தில் 2 காய்கள் காய்க்குதுன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு காய் சீக்கிரம் பழுத்துரும், இன்னொன்று எப்போ பழுக்கலாம்னு அதற்குரிய நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும். இதுலேருந்து என்ன புரியுது? ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்றதுக்காக இன்னொருத்தர் தோற்று போயிட்டாங்கன்னு இல்லை, அவங்களுக்குரிய காலம் வரும்போது அவங்களும் வெற்றி அடைவாங்க. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ பொறுமையாக காத்திருந்தீன்னா நீ பார்க்குறிய அப்படிப்பட்ட மனிதர்கள் போல உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கேனே சொல்லவே. நீ அடுத்தவங்களுடைய வழியையும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லலை. அடுத்தவங்களுக்கும் பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும், நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கொண்டு தான் சொல்கிறேன். யாரையும் தேடி போய் அவங்க கையில் நான் வெற்றியை கொடுப்பது கிடையாது. உதாரணத்துக்கு எல்லா பறவைகளும் இருக்குது, அதுங்களுக்குரிய இரைகள் அதற்குரிய உணவு அது பக்கத்திலேயே விளைஞ்சிக்கிட்டே இருக்காது. அது தேடி தேடி போய் தானே எல்லா பறவைகளும் தன் உணவை எடுத்துக்குது. அதே போல தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் நீ தேடி தேடி போய் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக அதை நான் உன் கண்களில் காட்டுவேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் உன் உடம்பையும் மனசையும் பத்திரமாக பாதுகாத்துக்கோ. கண்டிப்பாக உன் சூழ்நிலை மாறும். மனிதர்கள் உனக்கானவர்களாக நல்லவர்களாக மாறுவாங்க. கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருக்க போகிறது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக புத்திசாலித்தனமாக பயன்படுத்த கற்றுக்கோ என் செல்லவே. வாழ்க்கையில் கற்பதை ஒருபோதும் நிறுத்தாதே. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதையும் ஒருபோதும் நிறுத்த போகிறதில்லை. நீ கஷ்டப்படும் போது உன் மோசமான நேரங்களில் யார் உனக்கு பக்கபலமாக இருந்தாங்களோ அவர்களே நீ சிறந்த நேரங்களிலும் உன் கூட இருப்பதற்கு சரியான நபர்கள். நீ கஷ்டப்படும் போது உன் கூட இருந்தாங்களா உன் வாழ்க்கை முழுவதும் நீ மறவாதே. எப்போவுமே வாழ்க்கையில் சக்தி வாய்ந்த கடிகார அலாரங்கிறது உன் நோக்கம்தான். உன் நோக்கம் தானே உன்னை தட்டி எழுப்பி துரத்திக்கிட்டே இருக்கு. இதை செய் அதை செய் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற அந்த உன் நோக்கத்தை உன்னை எழுப்பிவிடும் அலாரமாக வச்சுக்கோ. உனக்கென ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் தங்கமே. எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் மதித்து மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யும், ஆனால் அதுக்காக அவங்க சொல்கிற விஷயம் உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவர்களையே வெறுக்கவோ அவர்களை அவமதிப்பதோ வேண்டாம். மரியாதை செய்கிறதுக்கு என்ன காசு பணமாக செலவாக போகுது? எல்லாருக்கும் மரியாதை கொடு. உனக்கான மகிழ்ச்சியை இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். உன் தவறு குறை எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை எதிர்த்து போராடுவதை நிறுத்திவிட்டாலே வாழ்க்கை மிக சுலபமானதாக மாறிடும். சும்மா வாழ்க்கையை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்காம நடப்பதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய முயலும் போது வாழ்க்கை
நீ எதிர்பார்க்கிறதை விட மிக அழகாக சிறப்பானதாக வந்து சேரும் என் செல்லமே. வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் நீ உறுதியாக இரு.